2004 டிசம்பர் 26 கடல் சீற்றம் கொண்டு வந்த ஒரு நாள் உங்களுக்கு தெரியும். நான் இந்த அரங்கில் சொல்ல விரும்புகிறேன். 8:20 8:10 கடல் கரையேறி வந்தது இல்லையா? 9:20 கடல் கரையேறி வந்தது. 8:30 மணிக்கு அதே கடற்கரையில் நான் நின்றிருந்தேன். சாட்சிகள் இருக்காங்க. நான் எடுத்துக்கொண்டிருந்த ஒரு ஆவணப்படத்தை படம் பிடிப்பதற்காக அந்த கரையிலே வந்து நிற்கிறேன். வழக்கமாக கடற்கரையில் காலையில் மீன்கள் வந்து இறங்கிய உடனேயே 100 கணக்கில் கழுகுகள் பறப்பதை நீங்கள் எப்போதும் பார்க்கலாம். நான் திருவாரூரில் தங்கி இரவு வந்து தங்கி ஓய்வெடுத்து விட்டு காலையில் நாகப்பட்டினம் கடற்கரைக்கு வந்து சேர்ந்த போது மணி 8:20. மழை பெய்வதற்கான அறிகுறி போல மப்பும் மந்தாரமாயிருந்த ஒரு சூழல். கடல் அமைதியாகத்தான் இருந்தது. நான் அந்த கடற்கரைக்கு அந்த காலை நேரத்தில் வந்ததன் நோக்கம் அங்கு பறக்கும் சில கழுகுகளை படம் பிடிப்பது. ஏன்னா ரொம்ப தரையிறங்கி பக்கத்தில் வரும். அதிலும் நான் தேடி வந்தது கிருஷ்ண பருந்து. இந்த கழுத்தில் வெள்ளையா இருக்கும் இல்லையா, அது ஏன் கிருஷ்ண பருந்துங்கிற காரணத்தை இப்போ நம்ம மேடையில் சொல்ல முடியாது. எனக்கு வந்து அந்த ஒரு கிருஷ்ண பருந்து தேவைப்பட்டுச்சு. அதுக்காக கேமரா எடுத்துட்டு வந்தா ஒன்ன கூட காணோம். ஒரு பறவை இல்லை, ஒரு கழுகு இல்லை. எனக்கு ஒரே வியப்பு. ஆமா, அப்புறம் சொல்றான், கோடியக்கரையில இருந்த பல்லாயிரக்கணக்கான பறவைகள் இடமாறி போய்விட்டதுன்னு சொல்றாங்க. அப்புறம் கட்டி போடப்பட்ட விலங்குகள் தான் அகப்பட்டு கொண்டதை தவிர கட்டி போடப்படாத விலங்குகள் ஓடி உயிர் பிழைத்துக் கொண்டன என்று சொன்னார்கள். 8:30 இருக்கும், வெளிச்சம் குறைஞ்சிருச்சு. நான் தேடி வந்த ஒரு பறவை கூட இல்லை. அப்படி பக்கத்தில் வரும், அந்த போட்டில் வந்து உட்காரும், ஒன்று கூட இல்லை. நான் என் கேமராமேன் கிட்ட சொல்றேன், இன்னையா ஒன்றை கூட காணோம் அப்படிங்க. ஏதாவது ஒன்று வரும், வெயிட் பண்ணுவோம், இல்லைன்னாலும் இதை எடுப்போம் அப்படிங்கிற. நான் அப்படி கையை வச்சு பார்த்துட்டு சொல்கிறேன், எங்கள் சினிமா பாஷையில், வெளிச்சம் இல்லையா அப்படிங்க. இந்த வெளிச்சம் போதுங்கிறான். எனக்கு அவனுக்கும் வாக்குவாதம் 10 நிமிஷம். அங்கே ஷூட் பண்ணுறதா இல்லையான்னு. நான் வெளிச்சம் இல்லைங்கிறேன், அவன் வெளிச்சம் இருக்குங்கிறான். 8:30 சொல்கிறேன், நீ டைரக்டரா நான் டைரக்டரா? சில சமயங்கள் அது வந்துடும்ல. என்ன ஒருத்தர் நேற்று பார்த்த உடனே கேட்டார், ஏன் நீ முடி வளர்க்குறீங்கன்னு கேட்டார். நான் யாரையாவது ஏன் முடி வெட்டுறீங்கன்னு கேட்டேன்னா? நீ யாரையாவது கேட்டேன் சொல்லு, கிடையாது. வெட்டுறது தான் தப்பு, நான் கேட்கணும். ஆனால் நான் கேட்கல. ஆனால் வளர்த்ததுக்கு ஏன் வளர்க்குறேன் ஏன் வளர்க்குறேன்னு, ஐயோ அந்த கொடுமையை ஏன் கேட்குறீங்க? வளர்க்குறத விட பெரிய கொடுமையாக இருக்காது. ஆமாம், இதை விட ஒரு ஆள் கோவிலுக்காருன்னு கேட்குறான். இன்னும் பரவாயில்ல, இன்னும் சில பேர் எந்த கோவிலுக்கு இது கேட்குறான். ஏன்னா எப்படினாலும் மொட்டை அடிச்சு காது குத்துற அன்னைக்கு நம்ம போய் ஒரு காதை குத்திடணும்னு நினைக்கிறான். 2 பேருக்கும் சண்டை வந்துருச்சு. நான் சொன்னேன், நான் தானே டைரக்டர், வெளிச்சம் பத்தாது, போயா ஷிஃப்ட் இடம் மாத்திட்டோம். பக்கத்தில் ஒரு கிராமத்துக்கு வந்து ஒரு வயசான பாட்டியை பாட வச்சு கீழே தரையில் உட்காந்து ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு நாட்டார் பாடலை கிளவி பாடிக்கிட்டு இருக்கு. மணி 9:20. இந்த கடற்கரைக்கும் அந்த கிராமத்துக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் இருக்கும். திடீர்னு ஒரே சத்தம் இருக்கும். கூட இருந்த ஆள் இருக்கு. என்னன்னு பார்த்தா ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ள கடல் வந்துச்சு. பைக்கில் போற ஆள் போறான், சத்தம் போடுறான். ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்த கிளவி வந்துருச்சு, ஓடுது. என்னன்னு கேட்டாக்கா, கடல் ஏறி வருதியான்னு சொல்லிடுச்சு. கடல் ஏறி வருதா? கிளவி லூஸ் பிடிச்சிருச்சுன்னு நாங்கள் நினைச்சோம். அது எழுத படிக்க தெரியாத கிளவி, அதுக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியல. தாய்லாந்தில் நடைபயிற்சிக்கு போன யானைக்கு தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு தெரியல. கோடியக்கரையில் இருந்த பறவைகளுக்கு தெரிஞ்சிச்சு, நமக்கு தெரியல. நம்ம வாங்கப்பட்டுக்கிட்டோம். சுனாமிங்கிற பேரே நமக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், செடிக்கும் கொடிக்கும் ஓரறிவு, நத்தைக்கும் சங்குக்கும் ஈரறிவு, நண்டுக்கும் வண்டுக்கும் 3 அறிவு, கரையானுக்கும் எறும்புக்கும் 4 அறிவு, விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் 5 அறிவு, மனிதனுக்கு எத்தனை? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு 6 அறிவு இருப்பதாக நம்மை தவிர ஒரு நாயும் சொல்றது இல்லை. நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்கோம் எங்களுக்கு எத்தனை இருக்குன்னு, 6 6 6ன்னு. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு 6 என்று ஒன்று இருந்தால்
அது பகுத்தறிவு. முதல் 5 அறிவு மெய்யறிவு. கண்ணால், காதால், உடலால், நாசியால், வாயால் உணர்கிற 5 அறிவு மெய்யறிவு. மெய்யறிவுன்னா உண்மைன்னு அர்த்தம் இல்லை. மெய் உடல். இந்த உடம்புக்கு மெய்யின் பெயர் வச்சான் தமிழன். இந்த புலன்களால் அறிவது மெய்யறிவு. இந்த புலன்களை கடந்து அறிவது பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவுக்கு வழித்துணையாக எப்போதும் இருப்பது மொழி. மொழியின் துணையின்றி ஒருவர் பகுத்தறிவை அடையவே முடியாது. மொழியின் துணையின்றி ஒரு சமூகம் வளரவே முடியாது. தாய்மொழியில் பயிலாத ஒருவரால் பிற மொழிகளை கற்கவே முடியாது. தாய்மொழியை இழந்த ஒரு சமூகமாகவே வாழ முடியாது. அது அகதியாக அடிமையாகிவிடும்.